விஜய் தொலைக்காட்சியில் ஒரு சாதாரண தொகுப்பாளினியாக வந்தது தான். அந்த விஜய் டிவியில் உள்ள ஒரு தயாரிப்பாளரையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே டிவியில் அதே தொகுப்பாளி பாத்திரத்தில் மேடையை தக்க வச்சுக்கிட்டு பரிமளிச்சுக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே. அதே மாதிரி இப்போ 2 பொம்பளைங்க சட்டை போட்டாங்க. சீரியஸாக 2 பேரும் தலைமையில பிடிச்சி இழுத்து அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பொம்பளை மேலே புகார் சொல்லி வெளியே வந்திருக்கேன்னு சொல்லுது. பிரியங்கா சம்பளத்தை வாங்கிட்டு அது பாட்டு ஃபாரின் பறந்துட்டு பிளைனில் பறந்து போயிடுச்சு. அதே மாதிரி நிர்வாகம் இதை கண்டுக்கவே இல்லை. நீ என்ன வேணால் சொல்லு, நாங்கள் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம்னா நிறைய லைக்ஸ் வருது, நிறைய பார்வையாளர் இருக்காங்கன்னா அது பிரியங்காவுக்கு இருக்குது அப்படிங்கிறதான திரும்ப அந்த மௌனத்தின் மூலமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு குக்கு வித்து கோமாளின்னு தலைப்பே தவறான தலைப்பு. சமைப்பதை வைத்து அவர்கள் கிண்டல் பண்ணுறாங்க, ஷோ நடத்துகிறாங்களே தவிர அது சீரியஸாக எடுக்கணும்னு ரெட்டையர்த்த வசனம், ஜனங்களை எப்படியாவது தன்வசப்படுத்தணுங்கிற சுயநல போக்கு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். நேற்று அதாவது இந்த குக் வித் கோமாளி சமீப காலமாக ஒரு அரசியல் புதுசான செய்தி வந்துட்டே இருந்துச்சு. ஷோ நல்லா போகலை, நிறையா விமர்சனங்கள் இருக்குன்ற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி மணிமேகலை அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. என்னை ஒழுங்காக அங்கே யாருமே பேச விடுறதில்ல, ஒரு ஆங்கரால் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இஷ்யூ, என்ன ஆச்சு சார்? இப்போது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சின்னு சொன்னால் அதில் நம்ம சீரியஸாக அதை பார்க்கக்கூடாது. கேம் ஷோ அவ்வளோதான். பார்த்தோமா, சிரிச்சோமா, மறந்தோமா, அடுத்த இடத்துக்கு போவோமா. இப்போ பிக்பாஸை பற்றி பிக்பாஸ் பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை. அதேமாரி தான் ஒரு பொம்பளை பிரச்சனாலே எப்படி உட்காந்து இப்படி ஊன்னு ஆயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இப்போ 2 பொம்பளைங்க சட்டை போட்டாங்க. ஒரு பொம்பளை மேலே புகார் சொல்லி வெளியே வந்திருக்கேன்னு சொல்லுது. அப்போ எத்தனை பேர் பரபரப்பாக பேசுவாங்க. இதனால் அந்த டிவி மக்கள் மத்தியில் பிரபலமாகிட்டு இருக்குங்கிறதான் ப்ரூவாக தவிர வேறு என்ன இருக்குது? இப்போ நீங்களாம் பப்ளிசிட்டி கொடுக்குறீங்கல்ல, இதை ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக பார்க்கணுமே தவிர சீரியஸாக 2 பேரும் தலைமையில பிடிச்சி இழுத்து அடிச்சுக்கிட்டாங்கிறது இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்களே சார், எனக்கு அவமானம் ஆயிடுச்சு, ஒரு மரியாதை கிடைக்கிற இடத்துல நான் எப்படி நிற்க முடியும், அந்த மாதிரி அந்த ஆங்கர் என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்க, எனக்கான இடம் கொடுக்கவே இல்லை அந்த ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க விஜய் டிவி நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஏன் பொது மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க சார்? அவங்க அதையுமே சொல்லிட்டாங்களே சார், விஜய் டிவி நிர்வாகமும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 4 சீசனில் இருந்த இந்த மீடியா மிஷன் அப்படின்ற கம்பெனி நல்லா இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்திருக்க கம்பெனி அதுக்கு ஒத்துழைப்பு தரல, அவங்களும் அந்த ஆங்கருக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்களே சார் எல்லாத்தையுமே. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாகரிகமான பிரச்சனையாக இல்லை. ஒரு நிறுவனத்திலேருந்து ஒரு நிகழ்ச்சியிலேருந்து வெளியே போகிறோம்னு சொன்னால் அதை பற்றி விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா இதனால் வரைக்கும் நமக்கு ஃபீட் பண்ண ஒரு கம்பெனி, நமக்கு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்தது, ஈகோ ப்ராப்ளத்தில் வெளியே போனோம்னாக்கா அதை போய் பரபரப்பாக பேசினா அவங்க நினைப்பாங்க அது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க சொன்னாங்களா விஜய் டிவி நிர்வாகம், அவங்களோ அல்லது அது சம்மந்தப்பட்ட பிரியங்காவோ ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தாங்களா? பிரியங்கா சம்பளத்தை வாங்கிட்டு அது பாட்டு ஃபாரின் பறந்துட்டு பிளைனில் பறந்து போயிடுச்சு. இது இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் பாப்பா இதுவே நிறையா பார்த்துட்டேன்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போயிடுச்சு. அப்போ அது யாருக்கு அவமானம்? அதேமாரி நிர்வாகம் இதை கண்டுக்கவே இல்லை. நீ என்ன வேணால் சொல்லு, நாங்கள் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம்னா நிறைய லைக்ஸ் வருது, நிறைய பார்வையாளர் இருக்காங்கன்னா அது பிரியங்காவுக்கு இருக்குது அப்படிங்கிறதான திரும்ப அந்த மௌனத்தின் மூலமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிரியங்காவை பற்றி சொல்லுங்கள் சார். யார் இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு? யார் விஜய் தொலைக்காட்சியில் ஒரு சாதாரண தொகுப்பாளினியாக வந்தது தான். அப்படியே மெல்ல உயர்ந்து சம்பளத்தை உயர்த்திக்கிட்டு அந்த விஜய் டிவியில் உள்ள ஒரு தயாரிப்பாளரையே காதலிச்சு கல்யாணம் பண்ண பிறகு அவரோட சண்டை போட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ஐ எம் சிங்கிள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரே டிவியில் அதே தொகுப்பாளி வேஷத்தில் அந்த பாத்திரத்தில் அந்த மேடையை தக்க வச்சுக்கிட்டு பரிமளிச்சுக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டேனால உங்களுக்கு தெரியும், அது வடக்கத்தியிலிருந்து வந்தவங்க என்று. ஆனால் மிகச்சரியாக தமிழ் பேசுகிறாங்க. எனக்கு எப்படி அவங்க பரிச்சயம்னா, நான் ஒரு 3-4 நிகழ்ச்சிக்கு அவங்க நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க, லேசாக கன்னத்தை கிள்ளும்போது நம்ம உஷாராகிக்கணும். ஓஹோ இப்படியே சமாச்சாரம், நாம் திருப்பி கவுண்டர் கொடுக்கணும். நாம் எந்த அளவுக்கு வீரியமாக கவுண்டர் கொடுக்கணுமோ அப்படியே பம்மிடுவாங்க. ரெட்டையர்த்த வசனம் பேசுவாங்க. இன்றைக்கி நான் எப்படி யூடியூப்பில் நேயர்களை கவர்ந்துக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி விஜய் டிவியில் அந்த நிகழ்ச்சி மூலம் நேயர்களை தன்வசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே.
அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு, பாசம் மேலே பொழிவாங்க, அப்புறம் காதல் மேலே பொழிவாங்க, அப்புறம் அந்த சம்மந்தப்பட்டவரை தன்வசப்படுத்தி அடிமையாக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சுசித்ராவோட தம்பி தான் கல்யாணம் பண்ணான்னு சொன்னாங்க சுசித்ரா. அது சுசித்ராவுக்கு எந்த வகையில் தம்பின்னு நமக்கு தெரியாது. அந்த தம்பியோட வாழ்க்கையே கெடுத்துட்டான்னு சொல்லுது சுசித்ரா. ஆனால் அவர் விவாதத்துக்கு பிறகு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்கார். அப்போ சுசித்ரா சொன்னதில் பாதி உண்மை பாதி பொய்ன்னு ஆகி போகுதா? நான் ஒரு 4-5 நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன் பிரியங்கா. நாம் என்ன தான் நோஸ்கட் பண்ணாலும் பாட்டு சிரிச்சுட்டே அப்படின்னு போயிடுவாங்க. அதுமாதிரி அவங்களும் என்ன நக்கல் பண்ணாலும் நானும் சிரிச்சுட்டு அப்படியே போயிடணும். ஏன்னா இதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கூடாதுங்க. இப்போது டிவி சீரியலில் நான் கலந்து கொண்ட இன்னும் சில நிகழ்ச்சிகள், விஜய் டிவி எல்லா நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அந்த டிவி நிகழ்ச்சியை ப்ரொமோட் பண்ணோம், லட்சக்கணக்கான பேர் பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில், வியாபார நோக்கத்தில் செயல்படுறாங்களே தவிர மக்களுக்கு இது பயம் உள்ளதா, பயம் இல்லாததா, அதாவது விஷயஞானம் உள்ளதா, சமூக நோக்கு உள்ளதா, விழிப்புணர்ச்சி உள்ளதா, அதை பற்றிலாம் அவன் கவலையே கிடையாது. வியாபாரம் நிறைய பார்வையாளர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விளம்பரதாரர் வருவாங்க. அந்த அடிப்படையில் அது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் பார்க்குறாங்களே தவிர வேறு என்ன பார்க்குறாங்க? அந்த அடிப்படையில் அது எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அதில் வந்து சிரிப்பு வரணும். அது ரெட்டையறுத்த வசனமாக இருந்தாலும் சரி, மூக்கறுத்து போட்டாலும் சரி, மூக்கை ஒட்ட வச்சாலும் சரி, சிரிப்பு வரணும். கலகலன்னு அந்த 1 மணி நேரம் போகணும், ஒரு 10 விளம்பரம் வரணும், கேப் விடணும். அதேமாதிரி அந்த பார்வையாளர்களும் கைத்தட்டலில் இயல்பாக தான் கைத்தட்டுறாங்க. இன்னும் கைத்தட்டல் வச்சு தனியாக எடுத்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. யாருக்கு என்ன கிடைக்குதோ, மாக்காப்பானந்தும் பேசுகிறாரு, மாக்காப்பானந்தும் பிரியங்காவும் நல்லா நோஸ் கட் பண்ணிப்பாங்க. அது ஒரு சேலஞ்சிங் ரோலாகவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதில் குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றால் முடிஞ்சுன்னா நீயும் முக்குரு, முடிய விட்டாங்கன்னா நீயும் முடி விட்டு, இதானே? ஒன்றால் முடியலன்னா சரி கோலத்தனமாக அப்படி ஒதுங்கி போயிட முடியாது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸில் நீ ஜெயிக்கிறதா முக்கியமான தவிர அவன் என்ன கிண்டல் பண்ணிட்டான், அவன் என்ன முறைச்சி பார்த்தான் அங்கே சொல்கிறலாம் வந்து ஏற்புடையதாக எனக்கு தோணலை. ஆனால் சுயமரியாதை ஒன்று என்ன சுயமரியாதை? இல்லை என்ன சுயமரியாதை? இது என்ன? இது கேம் ஷோவில் என்னங்க சுயமரியாதை வருது? கேம் ஷோ என்பதே சுயமரியாதையில் வெளியே தள்ளிட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. சுயமரியாதை யாரும் பேசுகிறது இல்லை. அப்படி பார்க்க போனால் ஒரு குக்கு வித்து கோமாளின்னு தலைப்பே தவறான தலைப்பு. குக்கு என்பவர் சமைப்பவர், நம்முடைய உடலை பேணுபவர், நம்முடைய உடலை காப்பாற்றுவர், பசிக்கு சோறு போடுறவர். குக்கு வித்து கோமாளின்னு அர்த்தம் கோமாளித்தனமான சமையல்னு அர்த்தம். அது திங்க விட முடியாது. அது அந்த சமைப்பதை வைத்து அவர்கள் கிண்டல் பண்ணுறாங்க, ஷோ நடத்துகிறாங்களே தவிர அது சீரியஸாக எடுக்கணும்னு. அந்த நிகழ்ச்சியிலுமே பிரியங்காவை தான் முதன்மைப்படுத்தி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பிரியங்காவை ஜனங்க விரும்புகிறாங்க. அந்த நிகழ்ச்சியிலுடைய நேயர்கள் பிரியங்கா வந்துட்டான்னு பொம்பளைலாம் ரசிக்கிறாங்க. நான் எங்கள் வீட்டிலே பார்த்துருக்கேன். பிரியங்கா என்ன கமெண்ட் அடிக்காங்க, என்ன கட் பண்ணுறாங்க, என்ன நோஸ் கட் பண்ணுறாங்க, என்ன காமெடி பண்ணுறாங்கிறது அது ஒரு அந்த ஆசைகளை தூண்டி விட்டு அதை பார்க்க வைக்கிறது பிரியங்கான்னு நம்புது விஜய் டிவி. விஜய் டிவி நம்புது. ஆமாம். ஏங்க நாம் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும், யாருக்கு நம்பிக்கையாக இருக்கணும்? துட்டு தர முதலாளித்தானே. மற்றவன் என்ன பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது? முதலாளியோட செல்ல பிள்ளை ஆகிறது பெரிய கஷ்டம். அதுக்கு நிறைய உழைக்கணும். ஆரம்பத்தில் நிறைய உழைச்சிருக்கு. இப்போ விஜய் டிவியினுடைய நிர்வாகத்தின் செல்ல பிள்ளையாக இருக்கிறாங்க பிரியங்கா. ஏன்னா இப்போ மணிமேகலை போஸ்ட்டுக்கு கீழே நிறையா நபர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறையா பெண்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஜய் டிவியை சார்ந்தவங்களே, நாங்களாம் பேச முடியாத ஒன்று வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்களாம் சொல்ல முடியாத நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த தொகுப்பாளர்கள் யாருன்னா இந்த பாவனாவாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், ரம்யாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட கருத்தை தெரிவிக்கும் போது அப்போ எல்லார் கெரியருக்குமே பிரியங்காவால் ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு. எங்கள் ஒருத்தர் வெற்றி பெற்றாலே இன்னொருத்தர் தோல்வியடைன்னு அர்த்தம். தொடர்ந்து விஜய் டிவியில் தொகுப்பாளியாக வெற்றி கொடி நாட்டிக்கிட்டு இருக்க பிரியங்கா பலர் தோல்வியடைஞ்சு செஞ்சுருக்கு. அந்த தோல்வியடைஞ்சவங்களுடைய ஒரு இயலாமையை தான் அது ஒரு வெளிப்பாடு. உங்களால் ஏன் சொல்ல முடியாமல் இருந்துச்சு? வேற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிதுன்னு நீங்கள் போயிட்டீங்க. எந்த முதலாளி திறமை உள்ள முதலாளி விளக்குவாங்க? யார் நம்பர் 1 இருக்காங்களோ அவங்கள தான் ஆதரிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் பாவனா, ஜாக்குலின், ரம்யா இவங்கெல்லாம் வந்து பார்வைக்கும் அந்த தோற்றத்துக்கும் பார்த்திங்கன்னா பிரியங்காவோட அழகாக தான் இருக்காங்க. பிரியங்கா கொஞ்சம் பம்பளி மாதம் தான் இருக்குது, கொஞ்சம் குண்டு போகுமே தான் இருக்குது. அதே தன்னை கிண்டல் பண்ணிக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், எங்கள் அம்மா கையில் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கு. அதனால
அப்படி பார்க்க போனால் அவங்க தானே ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ விஜய்கிட்ட மீடியா மிஷன் போகிறதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா சார்? எதனால? ஏன்னா இவ்வளோ வருஷங்களாக நிறைய ஷோ அவங்க பண்ண ஷோ எல்லாமே ஹிட்டு செம்மையாக போயிட்டு இருந்த ஒருத்தவங்க டக்குன்னு பிரேக் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது காரணம் இருக்கா இப்போது? ஏங்க நண்பர்கள் ஏன் எதிரியாக வராங்க? ஒரு நிறுவனத்துலேருந்து ஏன் இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறாங்க? ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறது வந்து சம்பளம் அதிகமாக கொடுக்கறனால ஈஸியாக போவாங்க. ஆகா இந்த சம்பளம் இந்த நிறுவனம் ரொம்ப நல்ல நிறுவனம், அதனால் நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ ஐடி பீப்புளில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தோட அவாட்டுக்கு சேஞ்ச் ஆகி சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஐடி வேலையை செய்வாங்க. அதே மாதிரி தான் டிவிலையும், தனியார் டிவிலையும் தொகுப்பாளர் இருக்கவங்க இன்னொரு இடத்துல பிளாட்ஃபார்ம் கிடச்சுன்னா அங்கே சம்பளம் கொடுனா அங்கே தான் போவாங்க. அதுக்காக நம்ம இவர் முன்னாள் நமக்கு சம்பளம் கொடுத்தாரான்னுலாம் நினைக்கிறதே இல்லை. அது அவங்க ஸ்கில்லோட ஒர்த்து, அவ்வளோதான். ஸோ நீங்கள் போன வரைக்கும் பிரியங்கா எப்படிப்பட்டவங்க சார்? நீங்கள் நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சிக்கெலாம் போயிருந்தீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைவாக பார்க்கும்போது பிரியங்கா எப்படிப்பட்ட நபராக இருந்தாங்க அங்கே? இல்லை, அதான் ரெட்டையர்த்த வசனம், ஜனங்களை எப்படியாவது தன்வசப்படுத்தணுங்கிற சுயநலப்போக்கு. அந்த சுயநலப்போக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன், எல்லா தொகுப்பாளனுக்கும் அது இருக்குது. அதாவது கெஸ்ட்டை விட நாம் ஓவர்டேக் பண்ணுறோம், அதாவது கெஸ்ட்டையே நீங்கள் தண்ணி குடிக்க வச்சுட்டிய, கலாச்சிட்டிய அப்படின்னு நிர்வாகத்துக்கு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்கு அவங்க அது பண்ண தான் செய்யாங்க. நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கவுண்டர் பண்ணணும். இந்த கவுண்டரில் எவ்வளோ சக்ஸஸ் இருக்குங்கிறத பொறுத்தா. உங்கள்கிட்ட டபுள் மீனிங் டைலாக் போட்டாங்களா சார்? ஆமாம், அது இயல்பாக அவங்க பண்ணுறது தான். பொதுவாகவே காம்பேர் எல்லாருமே அந்த அர்த்தத்தில் நாம் பார்க்குறோன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க சொல்கிறோன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதுக்கு அதாவது உங்ககிட்ட அவங்க டபுள் மீனிங் டைலாக் போட்டு உங்கள்கிட்ட இருந்து கண்டென்ட் வாங்குவாங்க அதுக்கு ஏற்றாப்புல. ஆமாம். சார் அதே மாதிரி இப்போது இந்த விஜய் டிவியில் இப்போ இந்த மணிமேகலை சொன்ன இஷ்யூ வந்து அவ்வளோ பெருசாக பூம் ஆயிருக்கு, அவ்வளோ பேர் வந்து பேசப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இதனால என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணு இப்போ நீங்கள் ஒரு சாதாரண மக்கள் வந்து பார்க்கும்போது மணிமேகலை பேசுனதுக்கு அவளுக்கு என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போது? அதாவது என்னுடைய பார்வையில் அவங்களுக்கு இன்னொரு டிவி இடம் கொடுக்குறாங்க, இன்னொரு டிவியோட தளம் கிடச்சிருச்சுன்னா வாழ்த்துக்கள். இல்லை இன்னொரு டிவி தளம் கிடைக்காம இவங்க பேசுனாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம். இன்னொரு விஷயம், அதாவது இது நாள் வரைக்கும் இருந்த டிவியை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா போகிற டிவிலையும் இவங்க விசுவாசம் இல்லாதவங்கன்னு தெரிய வரும்ல. இவங்க எல்லாத்தையும் வேலை செஞ்ச டிவியெல்லாம் கச்சாமச்சான்னு பேசுவாங்க, அங்கே வேலை செய்யவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு இப்போ இனிமேல் போகிற இல்லை போக முயற்சிக்கிற டிவிகளில் பிரச்சனை வரும்ல. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.